நான் ஸ்கூல், காலேஜ் எல்லாம் படிக்கும்போது, நமக்கு பிடிச்ச ஃபுட் சாப்பிட்டோம்னா, நம்ம அந்த இடத்துக்கு போனா தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இன்னைக்கு நான் காக்டெயிலா பண்ண போறேன். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு ஸ்விட்சர்லாந்துல. இந்த ஃபுட்ட எப்படி நம்ம பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். அதுக்கு நீங்க ஸ்விட்சர்லாந்து வரைக்கும் போயிருந்து இந்த காக்டெயில சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஈஸியாவே வீட்டுல நம்மகிட்ட இருக்கிற பொருள வச்சு சூப்பரான இந்த டெசர்ட் தான் பண்ண போறேன். இந்த டெசர்ட் பண்ண இதுக்கு தேவையானது மொத்தம் 4 இன்கிரீடியன்ட். அதுல 1 வாழைப்பழம். வாழைப்பழம் ரொம்ப பழுக்கவும் கூடாது, ரொம்ப காயாவும் இருக்கக்கூடாது. இடைப்பட்ட பதம் மட்டும் இருந்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த வாழைப்பழத்துல நடுவுல ஒரு கோடு, மேலோட்டமா ஒரு கோடு அப்படின்னு சொல்லி ஒரு ஏத்தங்காய 4ஆ பிச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு ஏத்தங்காய் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப எடுத்து வச்சிருக்க இந்த ஏத்தங்காய நாம எடுத்து தனியா வச்சுக்கிட்டு, இதுக்கான ஒரு மசாலாவ ரெடி பண்ண போறோம். மசாலான்னு சொன்ன உடனே ஸ்பைசி நெறைய தேவைப்படும்ல. ஒரு 2டே 2 பொருளுங்க. ஒண்ணு சுகரு, இன்னொன்னு பட்டை. இந்த 2யும் போட்டு பொடி பண்ண இந்த சுகர் செரமிக் பட்டை பொடி. அதாவது இதுக்கு பேரு செரமிக் பட்டைன்னு சொல்லுவாங்க. செரமிக் சுகர்ன்னு சொல்லுவாங்க. இந்த பட்டையும், சுகரும் நல்லா மிக்ஸியில பிளெண்ட் பண்ணிக்கிட்டு தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்ப 2மே நமக்கு ரெடியா இருக்கு. இனி என்ன பார்க்கணும்? நமக்கு ஒரு கடாயில கொஞ்சமா பட்டர் போட்டுக்கிட்டு, இந்த வாழைப்பழத்த வச்சுக்கிட்டு முன்னாடியும் பின்னாடியும் கோல்டன் ப்ரவுன் வருத வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்ம அத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்ப ஃப்ரை பண்ண எல்லாமே நமக்கு ரெடி ஆச்சு. இதுக்கு ஒரு சீஸ் எடுத்திருக்கேன். மொசரெல்லா சீஸ் எடுத்தா ரொம்ப பெஸ்ட். என்கிட்ட அந்த சீஸ் கிடையாது. இது வந்து பிளைன் சீஸ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிளைன் சீஸ இனி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இப்ப பாருங்க இந்த பேனு நல்லா சூடாச்சு. இதுல நம்ம பட்டர் போட்டிருக்கோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆச்சு. இனி நம்ம வாழைப்பழத்தை இதுல அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதான். இப்ப ஒரே இதுல 4, 5 வாழைப்பழத்தையும் வச்சுக்கிட்டு கோல்டன் ப்ரவுன் வருத வரைக்கும் நல்ல மிதமான தீயில இட்டு அத எடுக்க போறோம். இப்ப பாருங்க இருக்குது எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சு. கோல்டன் ப்ரவுன் கலர் வந்தாச்சு. இனி அப்படியே எடுத்து ஒரு தட்டுல வைக்க வேண்டியதுதான். இதுக்கு குறிப்பா சிம்ல தான் தீயே இருக்கணும். இல்லைன்னா பழம் டக்குன்னு மெல்ட் ஆகி இறுகுக்கும் வாய்ப்பு இருக்கு. சீஸ் வைக்கிறதா இருந்தா கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சு சீஸை மெல்ட் பண்ணி இந்த வாழைப்பழத்துல அடுக்குங்க. இப்ப பாருங்க நான் வந்து சீஸை மெல்ட் பண்ண எனக்கு நல்லா மெல்ட் ஆகல. அது வந்து கேஸ்ல அதாவது அந்த பேன்லயே ஒட்ட ஆரம்பிக்குது. அதனால நான் பிளைன் அடுக்கிறேன். இதே மாதிரி வாழைப்பழம், கொஞ்சம் செராமிக் சுகரு, அதுக்கப்புறம் சீஸு, அதுக்கப்புறம் செராமிக் சுகர், அடுத்து வாழைப்பழம். இப்படி ஒவ்வொரு லேயரா வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி பார்த்தா அட்டகாசமான சுவிட்சர்லாந்துல ரொம்ப ஃபேமஸான காக்டெயிலா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சனா நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி புதிய புதிய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி நான் போய் டீ போட்டுக்கிட்டு இந்த மழை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த காக்டெயில சாப்பிட்டு போறேன். நீங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. குட்டீஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். என் நாளைக்கு சந்திக்கலாம்.